அது முதல் கொண்டு எல்லாத்தையுமே அவங்க சிஸ்டமேட்டிக்காக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 044243392 14 அப்படிங்கிறது 14.5 வரலாம், 15.4 வரலாம், 16. ஒரு முக்கியமான நியூஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு மிகவும் ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா சிலிண்டர் விலை குறைப்பு, கேஸ் சிலிண்டர் விலை வந்துட்டு குறைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூ. 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரூ. 500 வரையிலும் குறைக்க வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய அரசு தகவல்கள் வெளியிட்டுள்ளது. அது எந்த மாதிரியான சிலிண்டர்ஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நியூஸஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு உடனே அப்டேட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு அப்படிங்கிற முக்கியமான தகவல் தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதாவது நம் நாட்டில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் இன்று கேஸ் அடுப்பு தான் பயன்பாட்டில் உள்ளது. மத்திய அரசு கேஸ் ஏஜென்சிகளுடன் ஒருங்கிணைந்து எரிவாயு நுகர்வோருக்கு சிலிண்டர்களை மானிய விலையில் வழங்கி வருகிறது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா எரிவாயு விலைகள் நகரத்திற்கு ஏற்ப மாறுபடும். ஆனால் கடந்த 2-3 ஆண்டுகளாக கேஸ் விலை அதிகரித்து சாமானியர்களின் மிகவும் அவதிப்படுத்தியுள்ளது. சாமானிய மக்கள் அப்படின்னா ஏழை எளிய மக்களை தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து சில அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனையை கிளப்பி வருகின்றன. மத்திய அரசுடன் சில மாநிலங்களும் கேஸ் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிலிண்டர் வழங்கப்படும் என விவரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் பிரதமர் மோடி அரசு வந்து எரிவாயு விலையில் கவனம் செலுத்தி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விரைவில் எல்பிஜி தொடர்பான பெரிய அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கவரும் வகையில் எரிவாயு விலையை குறைக்க அரசு முயற்சித்து வருகிறது. தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு 200 குறைத்தது. அதன் பிறகு மேலும் 100 குறைக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முடிவுகளுக்கு பிறகு பிரதான் மந்திரி உஜ்வாலா போஜனா திட்டத்தின் பயனாளிகள் 960க்கு கேஸ் சிலிண்டர் விலையாக உயர்த்தி அதன் மூலம் பயன் பெற்றிருந்தனர். அதற்கு முன்னாடி 1100, 1200 என்று சென்ற இந்த விலை இப்பொழுது 500 குறைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறத தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மானிய தொகையை உயர்த்தி மத்திய அரசு முடிவெடுக்கப் போவதாக கூறப்படுகிறது. இந்த மானியம் 500 வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை அரசு விரைவில் வெளியிடும் எனவும் தெரிவித்து வருகிறார்கள். ரூ. 500 மானியம் வழங்கினால் மானிய விலை எரிவாயு சிலிண்டர் விலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 700 அந்த விகிதத்தில் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய தள்ளுபடி வழங்கப்படுமா என்ற விவாதமும் நடந்து வருகிறது அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. தற்போது நாட்டில் எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கை சுமார் 33 கோடியாக உள்ளது. 2025-2026 ஆண்டுக்குள் மேலும் 75 எல்பிஜி இணைப்புகள் வரும் எனவும் கூறப்படுகிறது. சமீப காலமாக மானிய சிலிண்டர்கள் குறித்து அரசு தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறது. இந்த அளவுக்கு சலுகை விஷயத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய அரசு ரூ. 500 மானியம் அறிவித்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற தகவல்கள் மக்களிடையே நிலவிக் கொண்டிருக்கிறது. மேலும் இப்போ இந்தியாவில் அடுத்தடுத்த கேஸ், அதாவது எல்பிஜி மட்டும் இல்லாது இண்டன் இருக்கின்றது, நிறைய கேஸ் கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல வரோங்கிறத நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹவுசஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கேஜிஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ் வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேஜிஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து வரும். இது எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 இணைப்புகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது வீட்டில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டில் தீர்ந்துருச்சுன்னா இன்னொன்று வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இன்னொன்று வந்துட்டு புக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இணைப்புகள் தான் அதிகம் வச்சுருக்காங்க எல்லாருமே அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14 கிலோ எடையில் வந்துட்டு இருக்கிற சிலிண்டர்ஸும் 19 எடை உள்ள சிலிண்டர்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இது வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. 14 இருந்து கிட்டத்தட்ட 19 வரணும். ஸோ 14 அப்படிங்கிறது 14.5 வரலாம், 15.4 வரலாம், 16.9 வரலாம், அந்த மாதிரி வரலாம். இது வந்துட்டு வீடுகளுக்கு வந்து கொடுக்கறது, சப்ளை பண்ணுறது. 19 kg அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறது. ஓகேங்களா. வீடுகளுக்கான ரெகுலேட்டர் ரப்பர் குழாய் இந்தியன் ஆயில் நிறுவனமே விற்பனை செய்கிறது. வணிக சிலிண்டர்களுடன் புது ரெகுலேட்டரை வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக ரப்பர் குழாயும் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் நிறைய பேர் வந்து இதை மாற்றாமல் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க வந்துட்டு கணக்கெடுப்பு வச்சுருக்காங்க. ஸோ இந்தியன் ஆயில் நிறுவனமே விற்பனை செய்கிறது. வணிக சிலிண்டருக்கும் சரி எதாக இருந்தாலுமே இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. கேஸ் ஏஜென்சிகளிடம் உள்ளது. எனவே அவர்கள் தொடர்பு கொண்டு ரப்பர் குழாய் மாற்றும்படி ஐஓசி அறிவித்து பரிந்துரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 1 சிலிண்டர் 2 சிலிண்டர் என்ற பிரிவுகளில் சிலிண்டர் இணைப்புகள் வழங்கி வருகின்றன. வீட்டு உபயோகத்திற்கு பலரும் 2 சிலிண்டர் இணைப்புகளை பெறுகின்றனர். இந்நிலையில் கூட்டுறவு பண்டக சாலையின் கேஸ் ஏஜென்சி 2 சிலிண்டர் இணைப்புகள் வழங்க மறுப்பதாக சில நாட்களாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகாரை வந்துட்டு வாடிக்கையாளர்கள் வந்து எப்படி வந்துட்டு சேவையை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800-233-555 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் சென்னை அலுவலக வாடிக்கையாளர் மையத்தை அணுக 04424339263 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் கருத்து மற்றும் புகார்களுக்கு பதிவேடு அனைத்து கேஸ் ஏஜென்சி கிடைக்கிறது. இங்கு இந்தியன் ஆயில் அதிகாரிகளின் தொடர்பு விவரங்களுக்கும் உள்ளன. ஐஓசி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது வாடிக்கையாளர்களின் நன்மைக்காக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்னாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு எல்பிஜியாக இருக்கட்டும், இரண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே அவங்க கரெக்டாக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த கேஸ் பற்றின விஷயம் என்ன அப்படின்னா, ரெகுலேட்டர் ரப்பர்ஸ் வந்துட்டு நம்ம இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதில் ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நிறுவனமும் வலியுறுத்தி வருகிறது. அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களே வந்துட்டு செக் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் சிலிண்டர் வந்துட்டு 2 வந்துட்டு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நிறையா கேட்டிருந்தீங்க. இன்னொரு தடவை நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800-233-555. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கட்டணமெல்லாம் வந்து இதே சென்னை மையத்தை நீங்கள் அந்த சேவையை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 04424339236. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களே ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இதில் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அடுத்தடுத்த விஷயங்கள் இப்போ ஒரு வேளை வந்துட்டு உங்களை ரெகுலேட்டர்லாம் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மந்த்து எந்த டேட்டு எந்த ஏஜென்சிலேருந்து வந்து யார் வந்து சூப்பர்வைசர் பண்ணா அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாத்தையுமே அவங்க சிஸ்டமேட்டிக்காக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு வந்து அடுத்த செக்கிங் வரணும். இன் பிட்வீனில் ஏதாவது செக்கிங் வருது அப்படின்னா அது ஃபேக். ஓகேங்களா. அதை யாருமே தயவுசெய்து நம்ப வேண்டாம். ஸோ வந்து உங்கள் ஏஜென்சியில் இருந்து ஐஓசி வந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு கிச்சனை வந்துட்டு நீங்கள் காட்டிட்டு உங்களோட டியூபும் அண்ட் தென் ரெகுலேட்டரையும் நீங்கள் வந்து செக் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா. எல்லாரும் வரவங்க எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ண வேணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. உங்கள் ஏஜென்சிலேருந்து வந்திருக்காங்களாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் செக் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அலோவ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து செக் பண்ண அலோவ் பண்ண வேணாம். 6 months தான் ஆகுது செக் பண்ணினா தயவுசெய்து நீங்கள் யாரையுமே அலோவ் பண்ண வேணாம். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் வந்து கேட்டாலுமே நீங்கள் வந்துட்டு
கிச்சன் வரலும் நீங்கள் அலோவ் பண்ண வேணாம். இதை வச்சும் நிறையா ஸ்பேம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய நியூஸில் வந்து தெரிஞ்சுட்டு வரோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து உங்கள் ஐஓசிலேருந்து வந்தாங்கன்னா, அதாவது உங்கள் சிலிண்டர் கேஸ் நிறுவனத்துலேருந்து வராங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் செக்கிங்க்கு அலோவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.